அடுத்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் நான் இந்தாவே இருந்திருந்தேன்னா என் பணம் மேலே எத்தனையோ பணத்தை போட்டு பதிச்சிருவாங்க. ஆனால் கத்தருக்கு கூட கூட்டிட்டு சாட்சியாக வைத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். போன ஜனவரியிலேருந்து நான் வீட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் கூட கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு எல்லா காரியத்திலும் என்னை நேர்த்தியாக வைத்ததுக்காக தோற்றுறோம். உண்டியல் ஒன்று கொடுத்தாங்க. நான் அதில் ஒரு காணிக்கை பொருத்தனை பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் வேலையே இல்லையே ஏசப்பா, நான் 2000 3000 போட்டு கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறேன். 2-3 நாளைக்கு முன்னே சொல்கிறேன். மறுநாள் எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சாம்மா, வேலைக்கு வரீங்களா அப்படின்னு. நல்லி அம்மா வீட்டுக்கு டி நகருக்கு போனால் 18,000 சம்பளம் கொடுத்தாங்க ஒரு மாதம். அதில் 9,000 நான் மிஷினரிங்களுக்கு காணிக்கையாக கொடுத்தேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப இந்த வருஷத்தில் இந்த பணி ஒத்துக்காதனால ரொம்ப பலவீனம், எழுந்து நடந்து ஒன்றும் வேலை செய்ய முடியலை. ஆனால் நான் தனிமையில் இருக்கிறதுனால அங்கே ஆளுகள்லாம் ஒருத்தர் சரியில்லை, என்னான்னு கூட கேட்க மாட்டாங்க. செத்து கிடந்தா கூட ஆனால் வந்து பாஸ்டர் வந்து ஃபோன் பண்ணிட்டு கேட்டாதான் போல இருக்கு. அப்படியாப்பட்ட இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன். ஆனால் கர்த்தர் அப்படி என்னை வைக்க மாட்டார். நான் எனக்கு உயிர் போகும்போது என் பிள்ளைகிட்ட தான் போகணும் அப்படின்னு எனக்கு நேற்றெல்லாம் ரொம்ப ஒரு கவலையாக போயிடுச்சு. என்னன்னு தெரியலை அந்த மாதிரி. ஏன்னா இருமுறை மூச்சு விட முடியலாம், அப்படியே வெள்ளாயங்களை அப்படியே தூக்குனுச்சு. அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. பக்கத்தில் பேசுகிற குடும்பத்தை புக்கெல்லாம் பேச மாட்டாங்க, அந்த மாதிரி நிலைமை. ஆனாலும் கூட நான் கிறிஸ்துமஸ் போன வருஷம் இந்த வருஷமும் ஆனால் சாரியே வாங்கலை. நான் வேலைக்கு போகிறதுனால சாரி வாங்கலை. ஆண்டவர் திருவையில் எனக்கு நிறைய சாரி இருக்குது. ஆனால் 9 புடவை எனக்கு கிஃப்டாக வந்துச்சு. நான் கட்டியிருக்கிறது போன வருஷம் கொடுத்த புடவை நான் கட்டவே இல்லை. நேற்று முந்தா நாள் கூட ஒரு பிள்ளை கொண்டு வந்து புடவையெல்லாம் கொடுத்துட்டு 230 ரூபா கையில் கொடுத்துட்டு போச்சு. ஏன் இதில் சொல்ல வரேன்னா, தனிமையில் இருக்கிறவங்களாம் ஆண்டவர் திக்கட்ட பிள்ளைக்கு விதவித்து நான் இருக்கிறேன்னு உன்னை விசாரிப்பேன்னு என்னைய கண்மணி போல காத்து வராரு. அரிசி பருப்பு எல்லாம் குறையாம இருக்கிறதுக்காக தோத்துறோம். நான் வேலை செய்யல கூட நிறைவா இல்லை. இப்போ எல்லாம் நிறைவாக்கி கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 3 வருஷம் எங்கள் மகளுக்கு 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. எங்கள் மருமகளுக்கு பிறந்த அவனுக்கு 3 வயசு. அதுக்கப்புறம் இப்போ பொம்பளை பிள்ளை ஒன்று ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதுகளும் எந்த நாசமோசம் இல்லாத படிக்க 2 பையனும் வண்டி ஓட்டுறானுங்க. இல்லாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். பிள்ளைங்களையும் பாதுகாத்தார், என்னையும் பாதுகாத்தாரு. இந்த சின்ன பையனுக்கு நான் 4ஆம் தேதி தான் பிறந்த நாள். 3வது வருஷம் கர்த்தருக்கு கூட கொடி தோத்துறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்திக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் அப்படியே போட்டுங்க, ஆஃப் பண்ணி தான் பண்ணுங்க. வீடு எவ்வளோ உபத்திரங்கள் வந்தாலும் ஒரு காலம் கைவிடல. போன வருஷம்